டானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் உலக நாடுகள் கவனித்து பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தா நம்மளோட அண்டைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் இராணுவ வலிமையை பற்றி தான். கடந்த சில ஆண்டுகளில் உலகத்தின் பல பகுதிகளில் ஏற்பட்ட பதற்றங்களுக்கிடையே இந்தியா தனது பாதுகாப்பு சக்தியால் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியாவை எளிதில் சவால் செய்ய முடியாது என்ற கருத்து உலக அளவில் பலராலும் பேசப்படுகிறது. இந்தியாவின் இராணுவத்தின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, இந்தியா உலகின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றை கொண்ட நாடாக இருக்குது. நிலப்படை, கடற்படை, வான்படை, இந்த 3 துறைகளிலும் இந்தியா மிகவும் வலிமையான அமைப்பை கொண்டிருக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக தினமும் பணியாற்றி வராங்க. இந்த வீரர்கள் எல்லை பகுதிகளில் கடுமையான சூழ்நிலைகளிலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. அவர்களின் தைரியம், ஒழுக்கம் மற்றும் நாட்டுப்பற்று இந்தியாவின் மிகப்பெரிய பலமாகும். இந்தியாவின் விஞ்ஞான முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை எப்படின்னு பார்த்தா, இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை என்பது வெறும் இராணுவ வீரர்களால் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் பெரிய விஞ்ஞான முன்னேற்றமும் இருக்கிறது. இந்த முன்னேற்றத்துக்கு பெரிதும் பங்களித்தவர்களில் ஒருவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை இந்தியாவின் மிசைல் மேன் என்று உலகம் அழைக்கிறது. அவரது முயற்சிகளால் இந்தியா பல முன்னேற்றமான ஏவுகணை திட்டங்களை உருவாக்கியது. இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மிகவும் உயர்த்தியது. வரலாற்று முடிவுகள் மற்றும் தைரியமான தலைமை அப்படின்றத பார்த்தா, இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் பல முக்கிய தருணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காலகட்டம் இந்திரா காந்தி தலைமையில் நடந்தது. அந்த காலத்தில் இந்தியா தனது பாதுகாப்பு திறனை உலகிற்கு காட்டுற வகையில் பல முக்கிய முடிவுகளை எடுத்திருந்தது. இந்த முடிவுகள் இந்தியாவை ஒரு வலுவான நாடாக உருவாக்க உதவி இருந்தது. உலக நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்கிறது அப்படின்னு பார்த்தா, இன்றைய உலக அரசியலில் இந்தியா மிகவும் முக்கியமான நாடாக பார்க்கப்படுது. பல உலக தலைவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியையும் வலிமையையும் கவனித்து பார்த்துட்டு வராங்க. ஒரு காலத்தில் அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட இந்தியாவுடன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இதன் மூலம் இந்தியா உலக அளவில் ஒரு முக்கிய சக்தியாக வளர்ந்து வருவது தெளிவாகிறது. இந்திய இராணுவ வீரர்களின் தியாகத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாட்டின் உண்மையான வலிமை அதன் ஆயுதங்களில் மட்டுமல்ல, அதை பாதுகாக்கும் மனிதர்களின் மன உறுதியிலும் இருக்கிறது. இந்திய வீரர்கள் கடுமையான குளிர், வெப்பம், மலைகள், பாலைவனங்கள் என பல்வேறு சூழ்நிலைகளிலையும் தங்களோட நாட்டை பாதுகாக்கிறாங்க. அவர்களின் தியாகம்தான் இந்தியாவின் உண்மையான பெருமை. அதனால தான் இன்று உலகம் இந்தியாவை ஒரு வலுவான மற்றும் பொறுப்புள்ள நாடாக பார்க்கிறது. பாதுகாப்பு வலிமை, விஞ்ஞான முன்னேற்றம் மற்றும் வீரர்களின் தியாகம், இவை அனைத்தும் சேர்ந்து இந்தியாவை உலக மேடையில் உயர்த்தியுள்ளது. போன்ற மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களையும் தெரிவித்து லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.